Hey all, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா trigonometry. ஓகே, பேசிக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இஸ் trigonometry. ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். யூஷுவலாக sin 30 டிகிரி, cos 45 டிகிரி அண்ட் tan 90 டிகிரி இந்த மாதிரியான வேல்யூஸை we can find easily using trigonometry table. கரெக்டாக? ஸோ trigonometry table யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி sin 120 டிகிரி அண்ட் cos 315 degree and then tan 120 degree இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 ஆக்சஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். த ஹாரிசாண்டல் ஆக்சஸ் அண்ட் தென் வெர்டிக்கல் ஆக்சஸ் ரெண்டும். ஸோ இதில் இங்கே இருக்கிறது எக்ஸ் அண்ட் தென் இது நெகட்டிவ் சைட்னால எக்ஸ் டேஷ். ஸோ வெர்டிக்கல் ஷுட் பி ஒய் அண்ட் தென் ஒய் டேஷ். ஆல்வேஸ் டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஸோ நான் அதை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டர் பாயிண்ட் இஸ் ஆரிஜின். ஸோ ஐ கேன் டேக் இட் அஸ் ஓ ஆர் 0 சம்திங் இட் இஸ். ஓகே, இப்போ இங்கே 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் இங்கே அதுக்கு லெஃப்ட் சைடு வர்றத செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் டவுன் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் தென் ஃபோர்த் குவாட்ரண்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஆல் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இட் வில் பி ஆல் அப்படின்னு நான் ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கலாம். லைக் ஒரு சென்டென்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ தட் இஸ் ஆல். எல்லா ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க டேர்ம் மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் எஸ். ஸோ எஸ் மீன்ஸ் இட்ஸ் அ சைன். சைன் வேல்யூஸும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் வேல்யூவும் மட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட் டி ஃபார் டேன் அண்ட் அதோட reciprocal cot இது மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ். ஸோ ஃபார் திஸ் கப் தட் இஸ் சி ஃபார் காஸ் அண்ட் அது ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் மட்டும் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது. ஸோ இங்கே இருக்க சென்டென்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதுவும் இந்த குவாட்ரண்ட்டு தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் தோஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த ஹரிசாண்டல் 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே 0லேருந்து அப்படியே பர்பண்டிகுலராக வர்ற பிளேஸ் எனக்கு 90 டிகிரி ஆகும். ஸோ 90 டிகிரியை ரேடியனில் எப்படி எழுதலாம்னா π/2ன்னு நான் எழுதிக்கலாம். ஸோ இங்கே நான் π/2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிறப்போ தட் இஸ் 180 டிகிரி விச் இஸ் 180 டிகிரி அண்ட் we can write it as pi அப்படின்னு ரேடியனில் எழுதிக்கிறோம். ஸோ அங்கே இருந்து அகைன் 270 டிகிரி ஒய் டேஷை 270 டிகிரின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் 3π/2ன்னு எழுதிப்போம். ஸோ 270க்கு அப்புறம் அடுத்தது 360 டிகிரின்னு இந்த பிளேஸில் வரும். ஆல்ரெடி we can write it as 0 டிகிரி. ஸோ 0 ஆர் 360ன்னு இங்கே எழுதிப்போம். ஸோ 0 டிகிரியை 0πன்னு ரேடியனில் எழுதிக்கலாம் அண்ட் 360 இஸ் 2π அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 0 ஆர் 2π இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே இருக்க டேர்ம்ஸ்க்கான வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். sin 120, cos 315, tan 120. ஸோ ஃபர்ஸ்ட்டு sin 120யை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ sin 120ன்றது 90க்கு அடுத்து வரும். தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். எப்படி 120 இஸ் 90 + 13 எழுதிக்கலாமா? ஸோ அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த பிளேஸில் வரும். மோர் தென் 90ன்றனால. சப்போஸ் லெஸ் தென் 90னா எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ 120ன்றது 90யை விட அதிகமாக இருக்கும், 180யை விட கம்மியாக இருக்கும். அதனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ அப்படி தான் 90யை விட அதிகமாக இருக்க டேர்ம்ஸ் தட் இஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்ற டேர்ம்ஸும் 180 டிகிரியை விட கம்மியாக இருக்க எல்லா டேர்ம்ஸ் தட் இஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா இது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் எனக்கு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இதெல்லாம் 180 டிகிரி விட அதிகமாக தட் இஸ் 180 ப்ளஸ் தீட்டா டேர்ம்ஸும் 270யை விட கம்மியாக மைனஸ் டிகிரி தீட்டாஸும் அங்கே வரும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் அதே மாதிரி தான் 270 டிகிரி ப்ளஸ் தீட்டாவும் ப்ளஸ் அண்ட் தென் 360யை விட கம்மி தட் இஸ் 360 டிகிரி மைனஸ் தீட்டாவும் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ சேம் திங் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் அதே மாதிரி தான் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படி இல்லைனா 0 ப்ளஸ் ஆர் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டானும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். ஓகே, இப்போ இதுதான் குவாட்ரண்ட் செக் பண்ண போகிறது நம்ம. இப்போது இந்த குவாட்ரண்ட்
அண்ட் தென் இங்கே இருக்கிற சென்டென்ஸ் தட் இஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அண்ட் ஒன் மோர் திங் நமக்கு தெரியணும். அது என்னென்னா இன்டர்சேஞ்ச். அப்போது எதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், எப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா அதை ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்போம். தட் இஸ் 90 டிகிரி இதோட ஆட் மல்டிபிள்ஸ், தட் இஸ் 1 கூட மல்டிபிள் பண்ணால் 90 அண்ட் 90 டைம்ஸ் 3 that is 270. ஸோ இதே மாதிரி 90 டிகிரி 270 டிகிரி கூட என்ன டேர்ம்ஸ் ஆட் ஆர் சப்ராக்டில் வந்தாலும் we have to interchange the values. அப்போ எதை சேஞ்ச் பண்ணணும்? ஸோ சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ காஸை சைனாக மாறும். ஸோ tan எப்படி மாறும்னா காட் அண்ட் காட் வில் பி tan. ஸோ அதே மாதிரி கொசிகண்ட் வில் பி சீக்கண்ட். அப்போ சீக்கண்ட் வில் பி கொசிகண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இதுதான் இன்டர்சேஞ்சுன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஈவன் மல்டிபிளாக இருந்தால் என்ன பண்ணணும், அங்கே நோ சேஞ்சஸ் அப்படியே விட்டுருங்க, லெட் இட் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத செக் பண்ணிப்போம். இங்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டேர்ம் யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா இல்லையான்னு செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு சைன் 120 டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு. ஸோ சைன் 120 டிகிரி இதை நம்ம எப்படி எழுதலாம், we can write it as sin of 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன். ஸோ சைனுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 90 டிகிரி ப்ளஸ் 30. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 30னா செகண்ட் குவாட்ரண்ட். அங்கே சைன் பாசிட்டிவான்னு செக் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் பாசிட்டிவ் இன் செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ பாசிட்டிவ் கொடுத்துக்கிறேன். ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 30ன்னு இருக்குது. ஸோ 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எப்படி சைன் காஸாக இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ வி கேன் ரைட் ஹியர் காஸ் ஆஃப் த சேம் டிகிரி வந்துடும், தட் இஸ் 30 டிகிரி. ஸோ சைன் 120 காஸ் 30ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் trigonometry table cos 30 equal to √3/2ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ sin 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3/2ன்னு எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. தட்ஸ் இட். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ காஸ் 315 டிகிரி ஃபைண்ட் பண்ணணும். அதுனா 360 டிகிரி, தட் இஸ் காஸ் 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு நான் ஜஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் 270 ப்ளஸ்ஸுன்னு எழுதலாம் ஆர் 360 மைனஸும் எழுதலாம். இஃப் சப்போஸ் 270 ப்ளஸ் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 270 ப்ளஸ் 45ன்னு எழுதிப்பேன், தட் இஸ் 315. சேம் திங் 360 மைனஸ் 45 எழுதினாலும் சேம் திங் கிடைக்கும். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 360 மைனஸ் 45 யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 360 வருது. ஸோ அது எந்த குவாட்ரண்ட்டுன்னு செக் பண்ண போகிறோம். 360 மைனஸ் 45னா ஃபோர்த்து குவாட்ரண்ட், அதில் காஸ் பாசிட்டிவாக பாசிட்டிவ். ஸோ நான் பாசிட்டிவ் கொடுத்துறேன். ஸோ 360 மைனஸ் 45 டிகிரி. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணுமான்னு பார்ப்போம். கிடையாது. ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ காசுன்னே எழுதிக்கிறேன். 45 டிகிரி அப்படியே வந்துடும். நான் காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணுவோம். ஃப்ரம் trigonometry table we will get 1/√2. ஸோ காஸ் 315 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/√2ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ காஸ் 315 360 யூஸ் பண்ணி இப்போ பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 270 ப்ளஸ் யூஸ் பண்ணியும் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணால் சேம் ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 270 ப்ளஸ்ன்னு எழுதுவோம் அதை. ஓகே, பார்க்கலாம். ஸோ தட் இஸ் காஸ் 315. கரெக்டாக? ஸோ வி கேன் ரைட் காஸ் 315 ஆஸ் 270 டிகிரி, தட் இஸ் காஸ் 270 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ காஸ் 270 ப்ளஸ் 45 டிகிரி. ஓகே, ஸோ 270 ப்ளஸ் 45னா இந்த குவாட்ரண்ட்டுன்னு செக் பண்ணுறோம். ஃபோர்த் அதில் காஸ் பாசிட்டிவானு செக் பண்ணுறோம். எஸ், பாசிட்டிவ். ஸோ நான் இங்கே ஒரு பாசிட்டிவ் கொடுத்துக்கிறேன். இப்போது காஸ் 270. ஸோ 270ன்றது ஆட் மல்டிபிள் ஆஃப் 90 டிகிரி. ஸோ 90யோட 3 மல்டிபிள் தான். 90 டைம்ஸ் 3 இஸ் 270. ஸோ இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது சைன் காஸாக மாறும், காஸ் சைனாக மாறும். இங்கே எனக்கு காஸ் இருக்கிறதுனால நான் சைன் ஆஃப் சேம் டிகிரி 45 டிகிரின்னு கொடுத்துக்க போகிறோம். ஓகே, சைன் 45 ஈக்குவல் டு 1/√2ன்னு trigonometry டேபிள்லேருந்து நம்ம எழுதிடலாம். ஸோ காஸ் 315 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/√2ன்னு எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதே தான் அங்கேயும் கிடச்சிச்சு. எப்போனா 360 யூஸ் பண்ணப்போவும் காஸ் 315 இஸ் 1/√2ன்னு கிடச்சிது. ஸோ இங்கேயும் தட் இஸ் 270 ப்ளஸ் 45 யூஸ் பண்ணப்போ சேம் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி tan 120 டிகிரியோட வேல்யூ என்ன வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். Hope you guys are enjoy this video. If you are having any doubt, you can ask me through the comment section. See you in the next video. Tada, bye bye.